சேட்டை கொஞ்சம் ஜாஸ்தி. கம் ஆன் கிளாப் ஃபார் இட். இன்னைக்கு நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல வரக்கூடிய சுட்டிஸ்னா யாருன்னா இவங்களெல்லாம் பத்தி சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 பக்கத்துக்கு எழுதணும். கண்டிப்பா. அதனாலதான் வந்து இப்படிலாம் எழுத வேண்டாம், 2 வரியில சொல்லிடலாம். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, தோன்றி புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றின் தோன்றாமை நன்றே அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா? அதுக்கேற்ப இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுமே, இந்த 3 குழந்தைங்களுமே படுச்சுட்டி, செம்ம டேலண்ட், நல்ல எல்லா ரசிகர் மத்தியிலும் போய் அடங்கிய ஒரு புகழ்பெற்ற ஒரு கரெக்டான இடத்துக்கு வந்திருக்காங்க. These 3 lovely talented children. யாருன்னு நீயே சொல்லு. கண்டிப்பா இந்த சுட்டி வந்து ஃபியூச்சர்ல வந்து பயங்கர ஒரு ஸ்டார் ஆக போறன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஆக்டிங் என்ன, பேச்சுவார்த்தைகள் என்ன, எப்படிலாம் பேசுறாரு. இந்த வாட்டி நம்ம ஜூனியர் சூப்பர் ஸ்டார் சீசன் 2ல அவருடைய ஆக்டிங்க பார்த்து அவ்வளவு ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. நான் பையனுக்கு எஸ், லெட்ஸ் வெல்கம் ரோஷன் அண்ட் ஃபேமிலி. ஒன்ஸ் சூப்பர். பப்பரப்பா சும்மா வாப்பா வாப்பா வந்தாடப்பா நான் வாடப்பா டாப்பா டாப்பா டான்ஸ் ஆடப்பா இன்னும் டீப்பா டீப்பா லவ் பண்ணப்பா நீயே ஆடப்பா. வண்டர்ஃபுல். வெல்கம் ரோஷன். உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க பேர் என்ன? Srinivasan. Very good. From Neyveli. Working in a power plant. நீங்கம்மா? I'm Rajalakshmi. Okay. Neyveli. Physiotherapist. Physiotherapist. Very good. Okay, செல்லக்குட்டி. சரி, நீ வந்து நம்ம ரோபோ சங்கர் இருக்கார்ல, ரோபோ சங்கர் டயலாக்ல நீ பேசுவோமே, என்ன டயலாக்? வேலை இருந்து வந்துட்டான் வெள்ளை கலர்னு ஒரு டயலாக். சரி, பேசு பாப்போம். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கர் கோழி கூச்சி. சரி. அப்ப என் பொண்டாடி தலை நிறைய போச்சு. அன்னைக்கு காலையில 6 மணி கோழி கொக்கர் கோழி கூச்சி. அப்ப என் பொண்டாடி தலை நிறைய போச்சுட்டு என்ன வந்து உசுப்புனா. நானும் காப்பி குடிச்சிட்டு அன்னைக்கு மாமா ஒண்ணு சொன்னார்ல, அந்த 500 கோடி எங்கடா? அந்த 500 கோடி எங்கடா? 500. அன்னைக்கு காலையில 6 மணி கோழி கொக்கர் கோழி கூச்சி. அப்ப என் பொண்டாடி தலை நிறைய போச்சுட்டு என்ன வந்து உசுப்புனா. இப்படி நீங்க பேசுங்க. கிளாப் பண்ணுங்க. நீங்க 3 பேரும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நம்ம 3 ரவுண்ட் இருக்குடா. என்ன 3 ரவுண்ட்ல ஜாலியா ஃபுல்லா ஃபன் ஃபில்டா விளையாட போறோம். சரியா? ஓகே, thank you so much. நீங்க போய் உங்க போய் உட்காருங்க. ஓகே, எல்லாரும் கிளாப் கொடுங்க. அண்ணா, அடுத்து வரக்கூடிய குட்டி யார் தெரியுமா? தெரியாது. என்னோட ஃபேவரட்டான குட்டி. டிஜிடில மூலியமா வந்துட்டு அவ்வளோ ரவுண்ட்ஸ் ஆடி இருக்கேன். அப்பெல்லாம் நான் ஃபேமஸ் ஆகாத ஒரு பொண்ணு. இந்த குழந்தை வந்து என் கூட ஆடின உடனே நீங்க தானே அந்த குழந்தை கூட ஆனீங்க, நீங்க தானே அந்த குழந்தை கூட ஆனீங்கன்னு இவ எனக்கு ஒரு பிரபலத்தை தேடி கொடுத்தாங்க. ஓகே, லெட்ஸ் வெல்கம் பிரதீக்ஷா அண்ட் ஃபேமிலி. ஓகே பிரதீக்ஷா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் டான்சிங். இப்போ நந்தினி சொல்லும்போது நான் நம்பவே இல்லை தெரியுமா, நீ வந்து செம்மையா ஆடி டிஜேடில எல்லாம் செம்ம ஃபேமஸ் ஆக்கி விட்டியா அந்த அக்காவை. மேடம் வந்து குத்துப்பாட்டுக்குலாம் ஆடலனா ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அவன் எமோஷனல் சாங். நாங்க வந்து முத நாள் வரையும் நினைச்சிட்டு இருந்தேன், முத நாள் வரையும் ரிஹர்சல் போயிட்டு இருக்கு. ஐயோ என்னக்கா வந்து பாருங்க அலமாட்ரா, கொஞ்சம் சொல்லுங்க எமோஷனல் அப்படின்னு. இல்ல நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல பாக்குறோம். இந்த பக்கம் திரும்பி பாக்குறேன், பலமலையா கொட்டிட்டு இருக்கு அருவியா. அதுக்கப்புறம் அவருடைய அழுகை வந்து ஸ்டாப் பண்றதே கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 hours ஆச்சு. பீஸா வாங்கி கொடுத்தது அந்த அழுகையை ஸ்டாப் பண்ண. என்ன சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்க பட்டு? ஓகே, அம்மா பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அம்மா எப்படி, அம்மா உங்களை எப்பலாம் திட்டுவாங்க அந்த மாதிரி சொல்லுங்க. அம்மா திட்டினதே இல்லையே. வெரி குட், நல்ல அம்மா. இப்போ நான் கேக்குறேன், நீ எவ்வளவு உங்க அம்மாவை திட்டிருக்க?
நானா 25,000 தடவை 25,000 என்ன திட்டுவ? 1000 முண்டோ லூசு சின்ன சின்ன தப்பு பண்ணா மட்டும்தான் திட்டுவேன். அப்படி என்ன தப்பு பண்ணுவாங்க அம்மா? ஒண்ணும் இல்ல, உப்பு இல்லைன்னா போட சொல்லுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் இந்த மாதிரி சின்ன குழம்புல உப்புல பட்டார், உப்பு போடு. சாப்பாடுல சக்கரைல பட்டார் போடு. சரி, எங்களுக்கு இப்ப வந்து அம்மா வந்து சாப்பாடுல உப்பு போடலப்பா, என்ன பண்ணுவோம்? எங்க பேசிக்காம போய் உப்பு எடுத்து எனக்கு போடு. சரி, உப்பு இல்லடி, என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? கொண்டுவேன். தாயார கொன்ற முதல்ல கேஸ் நீ தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, மாமா பத்தி சொல்லு. மாமா வந்தா ஒரு நாள் என்னாச்சுன்னா, மாமா அவங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு புக் இருந்துச்சா, எங்களுக்கு ஏத்த புக்கு. மாமா என்ன பண்ணிட்டான், நாங்க டிவி பார்த்துருக்கும் போது மாமா அப்புறம் வந்தான். நான் ரூம்ல போய் உக்காந்தோடனே மாமாவோட புக்கு கொடுத்தான். நான் ஆபீஸ்ல இருந்து ஆச்சப்பட்டு வந்துட்டேன், அதனால யார்கிட்ட சொல்லாதுன்னு சொன்னேன். ஃப்ளோல ஏதாவது மாமாவை வாடா போடாத ஏதாவது பேசுனியாமா? ஏதாவது ஃப்ளோல வந்திருக்குமா? சரி, ஃப்ளோலாம் பரவாயில்ல அப்படிங்க. உங்களுக்கு நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல 3 ரவுண்ட் இருக்கு. அந்த 3 ரவுண்ட் வரும்போது கூப்பிடுறோம், ஓகே? அதுக்கு முன்னாடி நீங்க அங்க போய் உட்காருங்க. அடுத்து வரக்கூடிய குட்டியும் JSS 2ல இருந்து தான் வந்திருக்காங்க. படி ரெண்டுமே பயங்கரமா இருக்கு. மூணாவது ஒண்ணு வந்ததுன்னா என்ன மாதிரி இருக்க போகுது? ரொம்ப சரவடியா இருக்க போகுது. லெட்ஸ் வெல்கம் சந்தோஷ் அண்ட் ஃபேமிலி. आलमा डोलमा ऐसा लंगड़ी मालमा तेची गली जिन्ने क्रैकी उठा सालमा अरिकल गोते उठा गलगले पलचिन पल बलक मिटा मन लोकले சந்தோஷ், உன் ஊர் அது? ஆலந்துறை. ஆலந்துறை. ஆலந்துறை கோயம்புத்தூர். ஓ, கோயம்புத்தூருங்களா நீங்க? எஸ், சூப்பர் கண்ணு, கோயம்புத்தூரா நீயே? அதான் இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்க வந்து சொல்லுங்க. இவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து JSS 2க்கு வந்து ஆடிஷனுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வந்திருப்பீங்க இல்லையா? அப்ப என்னெல்லாம் வந்து நீங்க சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? போன வருஷம் அட்டன் பண்ணோம். அப்போ வந்து JSS 1க்கு ட்ரை பண்ணிருக்கீங்க. மிஸ் ஆயிடுச்சு. மெகா ஆடிஷன் வரைக்கும் போன மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இதுக்கு அவனே கேட்டா, கூட்டிட்டு போங்க, இந்த தடவை நான் கரெக்டா இது பண்ணுவேன் அப்படின்ட்டு. அடேங்கப்பா. அதே மாதிரியே போய் சொன்னான். அங்க போய் எல்லாம் சொன்னான். வெளியே வந்து கேட்டப்ப ஒண்ணுமே எங்க கிட்ட சொல்லல. நான் நல்லா பண்ணிருக்கேன்னு தான் சொன்னான். அதே மாதிரியே கால் வந்துச்சு, நல்லா பண்ணிருக்கேன், செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு. என்ன டைலாக் பேசுனீங்க? சொல்லி மாறிட்டு யார் ஏரியாக்குள்ள வந்து யார் கட்டாசி நான் போடுறேன் செஞ்சிரு. அப்புறம் அப்பா நன்றி, இந்த குழந்தைக்கு ஈஸியா கொஸ்டின் கேட்க சொன்னே. என்னாச்சு? ஜூனியர் சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் உங்கள் சுட்டி சாம்பியனின் நண்பன் சந்தோஷ். இந்த சந்தோஷோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்ப இருக்கும் வரட்டுமா? நீ கேப்டன் வாய்ஸ் பேசுவோமே. தூக்கெடுத்துரும் பக்கு. ஓகே கண்ணா, நம்ம சுட்டி சாம்பியன்ஸ்ல 3 ரவுண்ட்ஸ் இருக்கு. அந்த 3 ரவுண்ட்ஸ்க்கு தயாராயிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படின்றத இப்போ கொஞ்ச நேரத்துல நான் சொல்லிடுவேன். ஓகே ஓகே பேபிமா, நீங்க போங்க. आलमा डोलमा ऐसा लंगड़ी मालमा तेची गली जिन्ने क्रैकी उठा सालमा சுட்டி சாம்பியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஈயர்ச்சான் காப்பி. ஈயர்ச்சான் காப்பியோட ரூல் சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்போம். அந்த டைம்ல இங்க வந்து அப்பா அம்மா, ஓகே, உங்களுடைய அப்பா மாமா இங்க இருப்பீங்க. ஓகே, குழந்தை வந்து என் கூட வந்து உள்ள இருப்பாங்க. உங்ககிட்டயும் 5 கேள்வி கேட்போம், குழந்தைகிட்டயும் 5 கேள்வி கேட்போம். நீங்க சொல்ற ஆன்சரும் குழந்தை சொல்ற ஆன்சரும் ஈயர்ச்சான் காப்பி மாதிரி அப்படியே ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஒவ்வொரு கரெக்டான பதிலுக்கும் 20 பாயிண்ட். அந்த மாதிரி 5ம் கரெக்டா இருந்தது அப்படின்னா 100 பாயிண்ட். ஓகே, ரெடி? ரெடி. வெரி குட். ஓகே, ஈயர்ச்சான் காப்பில ஃபர்ஸ்ட் விளையாட போறது ரோஷன் அண்ட் ஃபேமிலி. ராஜலட்சுமி ஸ்ரீனிவாஸ், வெல்கம் டு ஈயர்ச்சான் காப்பி ரவுண்ட். ஸோ நம்மளுடைய ரொம்ப கஷ்டமான ஒரு ரவுண்ட். பல ரிசர்ச்சுக்கு அப்புறம் இந்த ஒரு பேரை நாங்கள் வச்சிருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி
ஐ திங்க் இது நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வியிலே ஒரு 20 பாயிண்ட் அடிப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே ஓகே. ரோஷனுக்கு ஜேஎஸ்எஸ் ஜட்ஜ்ல பிடிச்ச ஜட்ஜ் யாரு? ரோஜா மேடம் அச்சு யாரா ஒன்று தான் நீங்க சொல்லணும். ரோஜாவா அர்ச்சனாவா? Go with Rose. ரோஜா. ஓகே பாப்போம். ஸோ ஜேஎஸ்எஸ் ஜட்ஜில் உங்க குழந்தைக்கு பிடிச்ச ஜட்ஜஸ் ரோஜா. ஓகே ரோஜா மேம் ரோஜா மேம். ஓகே பாப்போம். நந்தினி ஓவர் டு. செல்லக்குட்டி ஈயடிச்சாங்காப்பில் உங்களுக்கான முதல் கேள்வி. ஓகே, ஜேஎஸ்எஸ் ஜட்ஜில் உங்களுக்கு பிடித்த ஜட்ஜ் யார்? ரோஸ் மேடம். ரோஜா மேம் என்பது கரெக்டான பதில். ஸோ உங்களுக்கு 20 பாயிண்ட் 20 பாயிண்ட் 20 பாயிண்ட். Fantastic. ஓகே, ரோஜா மேடம் வந்து எதனால உங்களுக்கு பிடிக்கும்? அவங்க அவங்க டிப்லாம் பண்ற அவங்க அழகா இருப்பாங்க. அழகா இருப்பாங்களா? அதனால பிடிக்குமா? ஆமா. ஓகே, அவங்க பக்கத்துக்கு அழகா இருக்காங்களா இல்ல நான் பக்கத்துக்கு அழகா இருக்கேனடா? அவங்கள விட நீங்க கொஞ்சம் சுமாரா தான் இருக்கீங்க. அவங்கள விட நீங்க பெட்டர்னு நினைக்கிறேன்ப்பா. அவங்களோட நான் பெட்டரா? இப்படிதான் ஒரு ஷோக் பண்ணாலும் யார் அங்க இருந்தாலும் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். ஓகே ஓகே சூப்பர். என்னோட அவங்களோட நான் கொஞ்சம் பெட்டரா இருக்கேன் அப்படின்னு சொன்னனால ரோஜா மேடம் எனக்கு தெரியும் என்னோட அழகு நானும் உங்களுக்கு நான் பெரிய ஃபேன். ஸோ அண்ணா நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். ஓகே ராஜலட்சுமி ஸ்ரீனிவாஸ் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வியில நீங்க ஜாக்பாட் 20 பாயிண்ட்ஸ் அடிச்சிட்டீங்க. ஓகே ரெண்டாவது கேள்வி, உங்க குழந்தை பண்ண கேரக்டர்ல, அதாவது ஜேஎஸ்எஸ் 2ல கொஞ்சம் கேரக்டர் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஸோ உங்க குழந்தை பண்ண கேரக்டர்ல அவருக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன? இந்த தாத்தா ரோல் தான் தாத்தா மாடு தேனு சொல்லுவார் அவரு? அது சொல்லுவாரானா அவனுக்கு என்ன பிடிக்கும்? அவனுக்கு நிறைய சாய்ஸ். அவருக்கு பிடிச்சது தான் அது. அவருக்கு பிடிச்ச ரோல் தான் நான் கேட்கறேன், உங்களுக்கு பிடிச்சது இல்ல. இல்ல அவனுக்கு ஒன்லி ஒரு டிஃபரண்ட் திங். பட் ஆமா. ஓகே மாடு தேனு. மாடு தேனு தாத்தா. ஓகே பார்க்கலாம். நந்தினி ஓவர் டு. உங்களுக்கான ரெண்டாவது கொஸ்டின், நீங்க பண்ண கேரக்டர்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்ன கேரக்டர்? சந்தானம் கேரக்டர். சந்தானம் கேரக்டர். ஓ சந்தானம் கேரக்டர் என்ன பண்ணீங்க? ஒரு ரோல் பண்ணேன். என்ன ரோல் பண்ண? காமெடியா? சரி ஓகே. ஸோ உனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் சந்தானம் அப்படின்னு சொன்னியா? அம்மா வந்து மாடு தேனி தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது கொஸ்டினுக்கு தவறான பதில் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த கேள்விக்கு நோ பாயிண்ட். சந்தானம் மாதிரி எங்களை பேசிக்காங்க. சந்தானம் கேரக்டர். இந்த உலகத்துல நிறைய ஃப்ரெண்டு வச்சு ஒருத்தன் ஜாலியா இருக்கான். ஆனா நான் ஒரு ஃப்ரெண்டு வச்சு நான் படுற பாடுறேன். ஓகே ஸ்ரீனிவாஸ் ராஜலட்சுமி, இப்போ நம்ம வந்து மூணாவது கேள்வி. ஓகே, உங்க குழந்தையோடைய ஃபேவரட் ஹீரோ யாரு? ரஜினி. ரஜினி. அவருக்கு தெரியுமா அது? ரஜினி. ரஜினி பா. ஓகே நந்தினி ஓவர் டு யூ. உங்களுக்கான மூணாவது கொஸ்டின், உங்களோட ஃபேவரட் ஹீரோ யாரு? ரஜினி. கரெக்டான பதில் 20 பாயிண்ட். எதனால ரஜினி உங்களுக்கு பிடிக்கும்? ஏன்னா அவர் கபாலி படம் நடிச்சிருக்காரு. டேய் இங்க பாரு, நீ வந்து அந்த சீடி வந்து நீ வாயில போட்டே இருக்கனால அந்த சீடியோ உடைஞ்சு போச்சு. வேற ஏதாவது ரஜினியோட டைலாக். வயசானாலும் என் ஸ்டைல் மாறாது. ஏன்? ஏன்னா நான் ரஜினி. ஓ இங்க ஒரு ரஜினிகாந்த் இருக்காரு தெரியுமா? யாரு? பேச ஆரம்பிச்சாருன்னா அவ்வளவுதான், பேசிட்டே இருப்பார். என்ன ரோஷன் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தான் உங்களோட ஃபேவரட் ஹீரோ சொல்லியிருக்கீங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ரோஷன்? எப்படி என்ன மாதிரி நீங்க பேசுறீங்க, நடிக்கிறீங்க, கையை எப்படி செய்றீங்க, என் கபாலி டயலாக்லாம் நீங்க பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படி நீங்க இதை கத்துக்கிட்டீங்க? எங்களுக்கு சொல்ல முடியுமா? அண்ணா நீங்க மிமிக்ரி பண்ணி தானே பேசுறீங்க, நல்லாவே தெரியும். ரஜினிலாம் பண்ணலடா, ரஜினிகாந்த் தான் மேல வந்து வேற முகமுடி போட்டு வந்து பேசிட்டு இருக்காரு பாரு. என்ன ரோஷன், என்ன திடீர்னு இப்படி பேசுறீங்க? நீங்க ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், நீங்க நல்ல நடிகர், நீங்க டக்குன்னு என்ன பார்த்து நீங்க ரஜினிகிட்டே சொல்லும் போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா லைவ்ல பேசிட்டு இருக்காருடா, பேசுடா. இருக்கு. இது நந்தினி கூட சொல்லலையா? செட்ல இருந்து பேசுற மாதிரியே இருக்கு. செட்ல இருந்துடா லைவா பேசுறாருடா. ஃபேண்டாஸ்டிக். உங்களுக்கான நான்காவது கேள்வி, உங்க குழந்தை ஷூட் அப்ப எவ்வளவு டேக் வாங்குவாரு? இது வரைக்கும் டெஸ்ட் போயிட்டு தான் வந்திருக்கு. சிங்கிள் டேக்ல எல்லாம் முடிச்சிருக்காரு. சிங்கிள் டேக் தான் முடிச்சிருக்கு. அப்படிதான். ஏதாவது அவர் சொல்லுவாரா? சிங்கிள் டேக். ஏன்னா இது வரைக்கும் கட் பண்ணி எடுக்கலையா? எடுக்கல. எல்லாத்துலயும் மிஸ்டேக்கே பண்ணல, அப்படியே அடிச்சாரு. மிஸ்டேக் சம்டைம்ஸ் மிஸ் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டே இருக்கும். போயிடுவாங்க. பட் அவர்கிட்ட கேட்ட என்ன சொல்லுவாரு அவரு? டேக் வாங்கியிருக்கீங்களா? இல்ல. ஓகே ரைட், பாப்போம். நந்தினி ஓவர் டு யூ. பேபி உங்களுக்கான நாலாவது क्वेश्चन, நீங்க ஷூட் அப்ப எவ்வளவு டேக் வாங்கிருக்கீங்க? டேக்னா வந்து இப்ப சப்போஸ் தப்பா நடிச்சேன், சாரி சார் சார் ஒன் மோர் சாரி சாரி சார் சார் அப்படிலாம் எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க?
சொன்னதே இல்ல. சொன்னதே இல்லையா? இல்ல. சொன்னதே இல்ல? இல்ல. சொன்னதே இல்லை என்பது கரெக்டான பதில். வெரி குட். சோ உங்களுக்கு 20 பாயிண்ட். சோ சிங்கிள் டேக்ல டக்கு டக்குன்னு முடிச்சிடுவியாடா? ஆனா நீங்க அடுத்த क्वेश्चन கேட்கலாம். ஓகே ஸ்ரீனிவாஸ், ராஜலட்சுமி, ஈ அடிச்சா காப்பி ரன்ல உங்களுக்கான லாஸ்ட் क्वेश्चन. உங்க பையனோட ரோஷனோட ரோல் மாடல் யார்? அம்மான்னு தான் சொல்லுவான். அம்மா. ஓகே பாப்போம். ஓவர் டு யூ நந்தினி. இயர் ஜங்கப்ல உங்களுக்கான கடைசி கேள்வி. ஓகே, உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்? கல்பனா மிஸ். எங்க எதுல கேட்டீங்க அக்கா? எதுல கேட்டீங்க? ஓகே டன். லாஸ்ட் கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா தவறான பதில் வந்ததுனால சோ நோ பாயிண்ட். இயர் ஜங்கப்ல உங்ககிட்ட மொத்தம் 5 கேள்வி கேட்டோம். 5 கேள்வியில 3 பதில்கள் கரெக்டா சொல்லிருக்கீங்க. சோ உங்களுடைய டோட்டல் பாயிண்ட் 60. ஓகே ரோஷன், சூப்பர்டா. யூ ஆர் சச் அ கிரேட் என்டர்டெய்னர். நடுவில் ரஜினி சார் வேற மீட் பண்ணியிருக்கேன். வெரி குட். ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டர் நீ. என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? ரஜினி சார்னா உண்மையா நடிப்பு திறமை கால இருக்கணும். நீங்க என்னடானா இங்க வந்து ஸ்கிரீன்ல அப்படியே காமிச்சு கலாய்க்கிறீங்க. நேரா கலாய்க்க முடியுமா? செஞ்சிடுவேன். ஃபேண்டாஸ்டிக். ஓகே, Thank you. Super. Thank you. Thank you. இயர் ஜங்கப்ல அடுத்ததா விளையாட போறது பிரதீக்ஷா அண்ட் ஃபேமிலி. யா. ஓகே மைத்திலி, வினோத். ஸோ வினோத், நீங்க வந்து பிரதீக்ஷாவுடைய மாமா இல்ல? தாய் மாமா தானே? ஓகே. இந்த ரவுண்ட் எப்படி இருக்கு? என்ஜாய் பண்றீங்களா? கண்டிப்பா. ஓகே, ஸோ வெல்கம் டு இயர் காப்பி ரவுண்ட். ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, உங்க குழந்தை கேமரா முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசின டயலாக் என்ன? ஆடிஷன்லாம் இது வடிவேல் காமெடி சொன்னான். கோவப்பட்டமே விஷம் வச்சிருவாங்களே. இவர் வடிவேல் காமெடி வரும்ல. ஓ, கோவப்பட்டா நான் கோவப்பட்டுட்டேனே விஷம் வச்சிருவாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியல அதுவா? ஓகே பாப்போம். நந்தினி, ஓவர் டு யூ. ஓகே பிரதீக்ஷா குட்டி, ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி. ஓகே, நீங்க கேமரா முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசின டயலாக் என்ன டயலாக்? கோழி முட்டையில. கோழி முட்டையிலையா? அப்படி ஆடிஷன் அந்த டயலாக் பேசின? ஆடிஷன் அப்ப அவங்க வேற டயலாக் கொடுத்தாங்க. சரி. அதுவும் ஃபீலிங். ஆஹோ. பொங்க வரலன்னு கோழி முட்டை கொடுத்துட்டாங்க. கோழி முட்டை கொடுத்தாங்களா? சரி, கோழி முட்டையில என்ன டயலாக் பேசுனீங்க? கோழி முட்டையில கோழி தான் பெஸ்ட் இல்ல முட்டை தான் பெஸ்ட்னு 2 பேர் சண்டை போற மாதிரி, நான் முட்டை அது கோழி மாதிரி. என் ஃப்ரெண்ட் கோழி. இப்போ நான் தான் கோழி, நீ தான் முட்டை. பேசு. எப்பாரு வெள்ளையா இருக்காம போய் சொல்ல மாட்டான், அதனால முட்டை தான் பெஸ்ட். இங்க பாரு, குண்டா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், நான் தான் பெஸ்ட். யார் சொன்னா? குஷ்பு மேடம் பத்தியா? முட்டை சாப்பிட்டா அவங்க பொல்லு பொல்லு எல்லாம் தள்ள முடியலாம் அதுக்கா இருக்கு. அப்படிலாம் கிடையாது. குஷ்பு மேடம் பாரு, நானும் கொல்லு கொல்லுன்னு இருக்கேன், அவங்களும் கொல்லு கொல்லுன்னு இருக்காங்க. என்ன மாதிரி கோழியை வெட்டி சாப்பிட்றதுனால தான் அவங்களும் நல்லா புசு புசுன்னு இருக்காங்க. இல்ல இல்ல, வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான், வெறும் கருப்பாக்கவன் போய் சொல்ல. அதனால முட்டை தான் பெஸ்ட். கிடையாது, நான் தான் பெஸ்ட். கோழி தான். முட்டை தான். கோழி இல்ல, நீ தானே முட்டை. சரி சரி. முட்டை கோழி. முட்டை கோழி. முட்டை. வாழ்க. இனிமே முதல் கேள்விக்கு தவறான பதில் அப்படின்றதுனால இந்த பதிலுக்கு நோ பாயிண்ட். அண்ணா, நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். உங்களுக்கான 2வது கேள்வி, உங்க குழந்தைக்கு பிடித்த ஹீரோயின் யார்? நயன்தாரா. ஷூரா? வெரி குட். இது ஒரு ஜாக்பாட் கேள்வி நினைக்கிறேன். உங்களுக்கு 20 புள்ளிகள் கிடைக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாப்போம். நந்தினி, ஓவர் டு யூ. பேபி, உங்களுக்கான செகண்ட் क्वेश्चन. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யார்? ஹீரோயினா இல்ல ஹீரோவா? ஹீரோயின். நயன்தாரா. ஏய், வாவ், சூப்பர். 2வது கேள்விக்கு கரெக்ட்டா பதில் சொல்லிட்டீங்க. சோ உங்களுக்கு 20 பாயிண்ட். எதனால நயன்தாரா பிடிக்கும்? அவங்க மச்சான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவங்க மச்சத்தை பார்த்தேனா, அவங்க மச்சத்தோட ஃபேஸ் அழகா இருந்துச்சா, அதுல எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அங்க பாரு, இப்ப பாரு, நான் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? நீ நயன்தாரா மட்டும் சொல்லுவேன், அங்க வந்து கை தட்டுவாங்க பாரு. செம்மையா இருக்கீங்க. பாத்தியா? இன்னும் 2 வார்த்தை பேசு. எனக்கு உண்மையிலே ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏய், காசு கொடுத்தவங்க கை தட்டாதீங்க. நீங்க செம்மையா இருக்கீங்க. அப்படியே அழகா மண்ணா போல இருக்கு. ஆக மொத்தத்துல பாப்பா வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்க பேரை வந்து நந்தினின்னு மாத்திட்டு நயன்தாரான்னு வைங்கன்னு சொல்றாங்க இல்ல?
ஓகே அண்ணா அடுத்த கேள்வி கேளுங்க. மூன்றாவது கேள்வி ரைட்டா? உங்க குழந்தை எதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பாங்க மைத்திலி? ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் பண்ணி பிடிப்பாங்க. ஓகே ஐஸ்கிரீம் பார்க்கலாம். நந்தினி ஓட்டியூ. பேபி உங்களுக்கான மூணாவது கொஸ்டின். ஓகே நீங்க எதுக்கு அடம் பிடிப்பீங்க? நானா முட்டாய் வாங்க இருக்குன்னா அவங்க வாங்கி தரலன்னா அட புடிச்சு வாங்கி தருவேன். நான் ஒரு டலாக் சொல்லி ஒரு மைக்கி போய் அதை வாங்கிட்டு வந்துடுவேன். டைலாக் சொல்லி மைக்கு போய் அப்பா போய் வாங்கிட்டு வந்துருவாரா? மிட்டாய் வாங்கி கொடுக்கலன்னா அடம் பிடிப்பீங்க. முக்காச்சி டாய்ஸ் இந்த மாதிரி இது ஆ அதுக்கெல்லாம் அடம் பிடிப்பேன். அதுக்கெல்லாம் அடம் பிடிப்பேன். நீ எங்க நங்கூரம் போடுறன்னு தெரியுது. என்ன டைலாக்? டாடி பேத்தி பேத்தின்னு சொல்லுவீங்களே டாடி, என்ன டாடி இப்படி பண்றீங்க? ஐயோ இனிமே பண்ணாதம்மா அப்படி சொல்லி வாய தந்தாரு. நான் சிரிக்க கூடாதுன்னு சிரிக்கல. அப்படி இருக்கு ஒரு மல்ல நல்லா இருக்க மல்ல அப்படி இருக்கு மல்ல. ஓகே ரொம்ப அழகா இருக்கு. அம்மா என்ன தெரியுமா சொல்லிருக்காங்க? ஐஸ்கிரீம்காக தான் நீங்க அடம் பிடிப்பீன்னு சொல்லிருக்காங்க. மூணாவது கேள்விக்கு தவறான பதில் கொடுத்திருக்கீங்க. நோ பாயிண்ட்ஸ். வெரி குட். உங்களுக்கான நான்காவது கேள்வி. உங்க குழந்தையோட ஃபேவரட் டயலாக் என்ன? அண்ணன் மொபைல் மேட்ரு ஃபீல் ஆயிட்டாப்ல, ஒரு டச் ஃபோன் கொடுத்தா கூல் ஆயிருவாப்ல. அந்த மாதிரி அண்ணன் மொபைல் மேட்டர் ஃபீல் ஆயிட்டாப்ல, டச் மொபைல் கொடுத்தா கூல் ஆயிடுவாங்க. ஓகே அது பாப்போம். ஓகே நந்தினி ஓட்டியூ. பேபிமா உங்களோட ஃபேவரட் டயலாக் என்னது? அண்ணே மொபைல் மெத்தட் ஃபீல் ஆயிட்டாப்ல, டச் ஃபோன் வாங்கி தந்தா கூல் ஆயிராப்ல. சூப்பர். நாலாவது கேள்விக்கும் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சோ உங்களுக்கு 20 பாயிண்ட். பரவாயில்லையே ஃபண்டாஸ்டிக். இந்த வாட்டி தான் ஒரு 20 மார்க் கொஸ்டின் 1 மார்க் எழுதிருக்காங்க. உங்க குழந்தை ஸ்கூலுக்கு போக பிடிக்குமா இல்ல ஷூட்டிங் போக பிடிக்குமா? ஷூட்டிங் போவேன். ஷூட்டிங் போக பிடிக்குமா? ட்ரை பண்ணலாம். ஓகே ஆல் தி பெஸ்ட். ஓகே நந்தினி ஓட்டியூ. ஈயர்ச்சன் கப்ல உங்களுக்கான கடைசி கேள்வி. உங்களுக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்குமா இல்ல ஷூட்டிங் போக பிடிக்குமா? ஸ்கூல் தான் மெயின். நல்ல படிப்பாக நம்ம பெரிய ஆள் ஆகி டாக்டர் ஆனாலும் ஆகும், இன்ஜினியர் ஆனாலும் ஆகும், அப்போ என்னவானாலும் தெரியாது. அவ்வளோ ஆகும். டாக்டர் ஆண்டா எல்லாருக்கும் உதவி செய்வோம். என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே சோ கடைசி கேள்விக்கு தவறான பதில் அப்படின்றதுனால நோ பாயிண்ட். மொத்தமா உங்ககிட்ட 5 கேள்வி கேட்டோம். 5 கேள்வியில 2 பதில்கள் கரெக்டா சொல்லிருக்கீங்க. சோ உங்களுக்கு டோட்டல் பாயிண்ட் 40. அப்பா என்ன பேச்சு, என்ன ஒரு துடிப்பு. ஃபண்டாஸ்டிக் ஆன்சர். வெரி வெல் பிளேட். சூப்பரா ஆடுன. ஓகே இதே மாதிரி 2 ரவுண்ட் இருக்கு. அந்த 2 ரவுண்ட் ஜெயிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். ஓகே 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 தேங்க் யூ so much. டேக் யுவர் சீட். ஈயர்ச்சன் கப்ல அடுத்ததா வர போறது சந்தோஷ் அண்ட் ஃபேமிலி. ஓகே சம்பத் குமார், நித்யானந்தி, வெல்கம் டு ஈயர்ச்சா காப்பி ரவுண்ட். ஓகே உங்களுக்கான முதல் கேள்வி. சந்தோஷ்க்கு ஜேசஸ்ல இருக்கிற ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார்? வருணன் கார்முகில். ஒருத்தர். அவன் எப்பவுமே 2 பேர்த்தையும் தான் சொல்லுவான். வருண் அண்ட் கார்முகிலன். ஓகே ரெடி. நந்தினி ஓவர் டு யூ. செல்லக்குட்டி உங்களுக்கான முதல் கேள்வி. ஓகே உங்களுக்கு ஜேஎஸ்எஸ்ல இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரு? வருணன் கார்முகில் என்னோட மாப்பிள்ளை. ஓ மாப்பிள்ளை. வாவ் சூப்பர். சோ உங்களுக்கு 20 பாயிண்ட். அப்ப ஜேஎஸ்எஸ்ல இருக்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாருடா உனக்கு? நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுவும் டார்லிங்ஸ் வேற. முதல் டார்லிங் வந்து மோனிகா டார்லிங். இப்போ நீங்களும் டார்லிங். ஓ மை காட். ஐ லவ் யூ டு டார்லிங். ஐ லவ் யூ டார்லிங். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. உங்க வீட்ல யார் ரொம்ப நேரம் ஃபோன் பேசுவா? நான் தான் பேசுவேன். இது அவருக்கு தெரியுமா? தெரியும். ஓகே பார்க்கலாம் அவர் என்ன சொல்றாருன்ட்டு. நந்தினி ஓவர் டு யூ. ரெண்டாவது ரவுண்டுக்கு போலாமா? கீ கீ கீ. ஓகே உங்க வீட்ல யாரு ரொம்ப நேரம் ஃபோன் பேசுவா? அம்மா. அச்சி அப்பா. யாராவது ஒரு ஆள் சொல்லு. உங்க வீட்ல யார் ஃபோன் பேசுவா? அப்பா. அப்பா. உங்க அம்மாவோட சிரிப்புலயே தெரியுது கரெக்டான ஆன்சர் என்னது. ஓகே கரெக்ட். வெரி குட். சூப்பர். ரெண்டாவது கேள்விக்கு ரொம்ப அருமையா அழகா கரெக்டா பதில் சொல்லிட்டீங்க. சோ உங்களுக்கு 20 பாயிண்ட். நான் நீங்க மூணாவது கேள்வி கேட்கலாம். மூணாவது கேள்வி. உங்க குழந்தைக்கு பிடிக்காத உணவு? பொங்கல். பொங்கல் எடுத்துக்கலாமா? பொங்கல் எடுத்துக்கலாம். என்ன நித்யானந்தி? பொங்கல். ஓகே நந்தினி ஓவர் டு யூ. பேபி உங்களுக்கான மூன்றாவது கேள்வி. ஓகே உங்களுக்கு பிடிக்காத ஃபுட் என்ன ஃபுட்? இட்லி. இட்லி பிடிக்காதா? சுச்சோ ஏமா பிடிக்காது? ஏன்னா இட்லி வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படியா?
அது நல்லா இருக்காது. அது நல்லா இருக்காதா? அவங்க வீட்டுக்கு வந்தா இட்லி தான் சாப்பிடுவாங்க. சொல்லுங்க அப்ப கேளுங்க. சந்தோஷ் நீ இட்லி தக்காளி சட்னி தானே கேப்ப வீட்டுக்கு வந்தா. சரி இங்க வா. எனக்கு இட்லி பிடிக்காது. இது என் கட்டளை சாசனம். அட பாவிங்களா, பாகுபலி டயலாக் ஒரு இட்லிக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்களா? இந்த கேள்விக்கு நோ பாயிண்ட். அண்ணா அடுத்த கேள்வி கேட்கலாம். உங்களுக்கான 4வது கேள்வி. ஓகே சம்பத்குமார் உங்களுக்கு தான். சரி. உங்களுக்கு கோபம் வந்தா என்ன பண்ணுவீங்க? ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுங்க அவ்வளவுதான். அம்மா கிட்ட சண்டை போடுவார் அப்படி நான் சொல்லுவாரா? அவ்வளவுதான். அம்மாவை திட்டுவார், அம்மாவை சண்டை போடுவார். சண்டை அதான். ஓகே பார்க்கலாம். நந்தினி ஓட் யூ. பேபி உங்களுக்கான 4வது கேள்வி. ஓகே உங்க அப்பாக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவாரு? பெல்ட் எடுத்து அடிப்பாரு இல்ல வயர் எடுத்து அடிப்பாரு. பெல்ட் அண்ட் வயர் அடிப்பார். யார் அடிப்பாரு? ரெண்டு பேருமே. அம்மா பெல்ட்னா அம்மா வயர். அம்மாவை அடிப்பாரு என்பதே கரெக்டான பதில். So 20 பாயிண்ட். வெரி குட். ஏனுங்கண்ணா நீங்க கடைசி கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க வெளியே வந்துருவோங்கண்ணா. ஓகே சம்பத்குமார், நித்யானந்தி உங்களுக்கான 5வது கேள்வி. அம்மா உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் என்ன? அம்மாவுக்கு பிடிச்ச ட்ரெஸ் என்ன? சுடிதார் அவர் சொல்லணும். ஓகே பார்க்கலாம். நந்தினி ஓட் யூ. ஈயர்ச்சாங் கப்ல உங்களுக்கான கடைசி கேள்வி. ஓகே உங்க அம்மாவுக்கு பிடிச்ச ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்? சுடிதார். வெரி குட். சூப்பர்டா. கிளாப் பண்ணுங்க. கரெக்ட் ஆன்சர்டா. நம்ம சிட்டி சாம்பியன்ஸ்ல செகண்ட் ரவுண்ட் ஆலினால் அழகு ராஜா. ஓகே நம்ம ஆலினால் அழகு ராஜாவுடைய ரூல்ஸ் என்னன்னு சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம் கொடுப்போம். அந்த 2 மினிட்ஸ் டைம்ல உங்களுக்கு 5 விஷயங்கள் கொடுப்போம். அந்த 5 விஷயங்களை அப்பாவோ இல்ல அம்மாவோ யாரோ ஒருத்தர் குழந்தைக்கு ஆக்ட் பண்ணி காமிக்கணும். அந்த மாதிரி நீங்க ஒரு விஷயத்துக்கு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு கரெக்டான ஆன்சருக்கும் 20 பாயிண்ட். 5 விஷயங்களுமே கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா 100 பாயிண்ட். இதுல இப்ப சப்போஸ் வந்து அம்மா ஆக்ட் பண்றாங்க அப்படின்னா அப்பா அங்க இருப்பாங்க, அப்பா ஆக்ட் பண்றாங்க அப்படின்னா அம்மா அங்க இருப்பாங்க. குழந்தைக்கு பக்கத்துல நிப்பாங்களே தவிர்த்து குழந்தைக்கு எந்த க்ளூவும் கொடுக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம், இங்க ஆக்ட் பண்றவங்க வாய் திறந்து பேசக்கூடாது. ஓகே ரெடி போலாமா? ஆலினால் அழகு ராஜால முதலாவதா வந்து விளையாட போறது ரோஷன் அண்ட் ஃபேமிலி. ஆலினால் அழகு ராஜா உள்ளதுக்கு ரெடியா? ரெடி. ஓகே யார் வந்து நடிச்சு காமிக்க போறீங்க? அம்மா. அம்மாவா? ஓகே தங்க நீங்க அங்க போய் உட்காருங்க. ஸ்டார்ட் நவ. சிங்கம் சிங்கம் ஹீஸ் சொல்லு. சிங்கம். என்னது இது? சிங்கம். சூப்பர்டா டே. கிளாப். டைம் போயிட்டுடா பாஸ்டா. இவர் ஒரு ஆக்டர். டைம் போயிட்டு இருக்கு பா. கபாலி. அவர் யாரு அப்ப அவரு? ரஜினி. ஓகே டன். அடுத்து டைம் போயிட்டு இருக்கு ஃபாஸ்ட். ஹனுமான். சூப்பரா. 5ல 3 சொல்லிட்டீங்க. அது வேறு பறவை. இது ஒரு பறவை. பிகாக்கா. எஸ் சூப்பர்டா கரெக்ட்டா. ஓகே சூப்பர். 30 செகண்ட்ஸ் இருக்கு ஃபாஸ்ட். இவர் ஒரு நடிகர், இயக்குனர். என்ன மேனரிசம் ஏதாவது பண்ணுங்க. மேனரிசம் ஏதாவது பண்ணீங்கன்னா ஆக்ஷன் பண்ணி காட்டுங்க. கமலஹாசனா. என்ன கமலஹாசன் சார் உங்களுக்கு நெருக்கமானவரா? 9 8 7 6 5 4 ஜட்ஜா இருக்காரு. சொல்லி பாருங்க. பாக்கியராஜன். சூப்பர்டா. Thank you so much. இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் தியா வேலசேனுகுமார் இருக்கு, நம்ம பார்க்கலாம். ஓகே நீங்க போய் உங்க இடத்துல போய் உட்காருங்க. ஆலினால் அழகு ராஜால நெக்ஸ்ட் வரக்கூடிய குட்டி பிரதீக்ஷான் ஃபேமிலி. வாங்க. ஓகே ரெடியா இருக்கீங்களா? ஓகே யார் வந்து ஆக்ட் பண்ண போறீங்க? ஓ மை காட். ஓகே வாங்க மீனாட்சி வாங்க. ஓகே your time start now. ஓகே கொக்கரக்கோக்கோ. கோலி. wow correct. ஹை அப்பா
சூப்பர் 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 பாப்பா சூப்பர் பாப்பா முருகன். டைம் போயிட்டு பாஸ் 5ல 3 சொல்லிட்டீங்க பாஸ். என்ன பண்றாங்க? என்ன ஆக்ஷன் பண்றாங்க? வெரி குட். கொசு இல்ல. அங்க பாரு, ரெண்டு கை ஆக்ஷன் பாரு, ஆக்ஷன் பாரு. சோப்பா. துணி துவைக்கிறது. நான் சொல்லிட்டீங்க ஒண்ணே ஒண்ணா இருக்கு. இது எவ்வளவு எக்ஸைட் ஆகுது வருது. இங்க பாரு, இவங்க ஒரு ஆங்கர், இவங்க ஒரு தொகுப்பாளினி. டிவி ஷோ ஆங்கர். அல்ல ஆங்கர் ஆங்கர். ஏய் டிவி ஷோ ஆங்கர். இல்லையா? 5 நடிக்கிறீங்க. 3 2 1 மகேஷா. டைம் அப். மாமா ஓகே, ஆலினால் அழகுராஜால நவரச நாயகி 5ஐயும் அழகா நடிச்சு காமிச்சிங்க. ஓகே, 4 விஷயத்தை வந்து நம்ம பாப்பா கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ உங்களோட டோட்டல் பாயிண்ட் 80 பாயிண்ட். வெரி குட் குட். இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் தான் இருக்கு. தியா வெலசினகுமார், நான் அது வரும்போது உங்களுக்கு கூப்பிடுறேன். ஓகே, தேங்க் யூ. தியா வெலசினகுமார்ல அடுத்ததா விளையாட போறது சந்தோஷ் அண்ட் ஃபேமிலி. ஆலினால் அழகுராஜால வந்து யார் ஆக்ட் பண்ண? சந்தோஷ் இங்க வா. நீங்க தானா? இதே மாதிரியே பேசாமே நடிக்கணும். குட் கேர்ள். இங்க போங்க. ஓகே, your time start now. ஓகே, உட்காந்துருங்க. பவஸ்து. ஓ, என்னது இது? என்ன பண்றாங்க அம்மா? அம்மா இப்படி சாமி கும்பிட்டு இல்ல இருக்காங்க. இல்ல, அது ஒரு உடற்பயிற்சி. அது பேர் என்ன? அது பேர் எனக்கு தெரியாது. அது பேர் தெரியாது. ஓகே, அடுத்தது. ஓகே, டன். அடுத்து ஸ்லீப்பிங். பாஸ் பாஸ். இல்ல எதுவே வச்சு தூங்குறாங்க. தலகாணி. சூப்பரா 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 சூப்பரா. பாரு, 5ல 1 தான் வந்து இது பண்ணிருக்காரு. இது வந்து ஒரு உதவும் கருவி. கயிறு. ஏறாங்களா? ஆமாமா, டைம் போயிட்டு இருக்கு. பாஸ் எப்பரா? ஏறி இப்படி ஏறி. அது என்னது? அது பேர் என்ன? ஏணி. ஏணி. ஓகே, நெக்ஸ்ட். டைம் போயிட்டு இருக்கா? ஃபாஸ்டா. ஓகே, இது ஒரு சூப்பர் ஹீரோ. பேட்மேன். நோ, இல்ல இன்னொருத்தர். இவர் ஒரு சூப்பர் ஹீரோ. டேய் ஃபாஸ்டா, 5ல 2 தான். ஸ்பைடர்மேன். இல்ல இன்னொருத்தர். ஸ்பைடர்மேனுக்கு பேட்மேனுக்கு நடுவுல இருப்பாரு. சொல்லு விடு. பேண்ட் மேல ஜெட்டி போட்டுருப்பாரு. ஆ? பேண்ட் மேல ஜெட்டி போட்டுருப்பாரு. சூப்பர்மேன். சூப்பரா. ஓகே, இங்க பாஸ். இது என்னது? வாவ், மாஸ்டர். அது தல அஜித். என்ன படம் பேர்ரா? இது படம் பேர்ரா? இன்னும் படம் சொல்றாங்கடா அவங்க. 15 செகண்ட்ஸ் தான் இருக்கு. இந்த மாதிரி யார் போஸ்ட் பண்ணிருப்பா? என்ன படம் அது? இப்படி யார் போஸ்ட் பண்ணிருப்பா? என்ன படம்? ரஜினி படம். இல்ல. 9 8 என்ன படம்டா அது? 7 இங்க பாரு. 6 5 4 3 தெரியுது அவனுக்கு. என்ன படம் அது பாரு. டைம் அப். என்ன படம் சொல்லு? மான் கராத்தேடா. மான் கராத்தே. ஆமாடா. ஆலினால் அழகுராஜால நீங்க 5 விஷயங்களுமே வந்து சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா வந்து குட்டி வந்து 3 விஷயம் மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காரு. சோ உங்களோட டோட்டல் பாயிண்ட் 60 பாயிண்ட். வெரி குட். ஓகே, அடுத்து வந்து நம்ம தியா வெலசினகுமாரை வச்சு யாருக்கு அந்த கப்பு போக போகுதுன்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். தேங்க்யூ ஸோ மச். டேக் யூர் சீட். குட்டி சாம்பியன்ஸ்ல 3rd ரவுண்ட் தியா வெலசினகுமார். ஓகே, தியா வெலசினகுமாரோட ரூல்ஸ் என்னன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்களுக்கு 1 மினிட் டைம் இருக்கும். இந்த 1 மினிட்ல யார் விளையாட போறாங்க அப்படின்னா பாப்பாவும் குழந்தைங்க மட்டும் தான் வந்து விளையாட போறாங்க. இங்க உங்க கண் முன்னாடி வைக்கப்பட்டிருக்க பஞ்சுகள் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இங்க எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் போடணும். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? ஆனா இப்படி கிடையாது. கையை வந்து யூஸ் பண்ணவே கூடாது. மூக்குல உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் தடவிடுவோம். அந்த பஞ்சை வந்து மூக்குலயே தொட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு இங்க இருக்கு இல்லையா ஒரு பிளேட், அந்த பிளேட்ல போடணும். கை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே குட்டி, சரியா? ஓகே, நம்ம தியா வெலசினகுமார்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய குட்டி ரோஷன் அண்ட் ஃபேமிலி. Your time start now. What? சூப்பர்ரா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்லா எழுதுடா.
4 பக்கமும். டப்பா வேற பிடிச்சிங்க. அம்மா ஹெல்ப் பண்ணுங்க. டப்பா வேற பிடிச்சிங்க. எல்லா பக்கமும் தொடு ரோஷன். நீங்க இல்ல, பிடிங்க. இதெல்லாம் விழுந்துரும் மொத்த. எல்லாம் கீழே வந்து. பாஸ் பாஸ் பாஸ். கை தொட மாட்டேன். வெரி குட் அடுத்து. அது இல்லடா. அடேங்க அப்பா. இப்படி திரும்பி. டைம் போயிட்டு இருக்குடா. வா. அவ்வளோ நல்லா தொடு ரோஷன். நல்லா தொடுமா. நல்லா தொடு. 7 நல்லா ஆயிட்டாடா. லாஸ்ட் நல்லா இருக்குடா. 4 அழுத்து 2 1 அச்சச்சோ. வெரி குட். வா. தியா வேலை குமார்ல உண்மையிலே தியா வேலை செஞ்சிருக்கடா. மொத்தம் வந்து 9 இது சேவ் பண்ணிருக்கீங்க. இன்னும் 2 பேர் எப்படி விளையாடுறாங்க அப்படின்றத பார்த்து நம்ம ரிசல்ட் சொல்லலாம். ஓகே Very தேங்க்யூ. good. நீங்க போய் உட்காரு. தியா வேலை குமார்ல அடுத்ததா வர போறது பிரித்திக்ஷா அண்ட் ஃபேமிலி. Your time start now. ஏய் லைட்டா தட்டி போ. அப்படியே ஓமா. இப்படி திரும்ப. இப்படி வா, இப்படி வா. இரு. போடு. கை கை போடாத. போடாத. ஐயோ. வா. நெக்ஸ்ட் லைட்டா தட்டுக்கோ போட்டுக்கோ. அண்ணா அதை எடுத்து மேல போடுங்க. லைட்டா தட்டுக்கோ. போடு. லைட்டா. இப்படி திரும்பிக்கோ. இங்கே போடு. போடு. மூது. பாஸ் டைம் போயிட்டு இருக்கு. ஆட்டு பண்ணு. பாஸ் தித்திக்கா. வெரி குட். சூப்பர் டைம் போயிட்டு இருக்கு. பாஸ். சூப்பர் அப்படியே பண்ணு ஓடு. தொடக்காதே தொடச்சா. பாப்பா 20 செகண்ட்ஸ் இருக்கு. பாஸ் குட்டி ஓடு. ஓகே. 10 9 8 7 வெரி குட். 6 5 Try one more. 3 Hey. 1 டைம் அப். நம்ம தியா வேலை குமார்ல உண்மையிலே பிரித்திக்ஷா தியா வேலை செஞ்சிருக்கீங்க. இன்னும் நம்ம சந்தோஷ் மட்டும் தான் விளையாடணும். சந்தோஷ் விளையாட முடிஞ்சோனே ரிசல்ட் என்னன்னு அங்கிள் சொல்வார். ஓகே very good. thank you go. அடுத்ததா விளையாட போறது சந்தோஷ் அண்ட் ஃபேமிலி. Okay, your time start now. கை பின்னாடி லைட் அழுத்த கூடாதுடா. டேய் அப்படி அழுத்த மொத்தமா ஓட்டிக்கிட்டா. அப்பா. டேய் பல்கா கை பின்னாடி வைக்க. கட்டாத. தேய்ச்சுடு அப்படியே. ஆஹா. தேய்ச்சுடு லைட்டா அப்படியே. தேய்ச்சுடுமா. கை பின்னாடி கட்டு. அவ்வளவுதான் எடுறா. 2 1 ஓடி. நம்ம தியா வேலை குமார் பிரமாதமா விளையாடி முடிச்சாச்சு. இதோட ரிசல்ட் நம்ம ஃபேமிலியை கூப்பிட்டு சொல்லிடலாம். ஓகே லெட்ஸ் வெல்கம் ஆல் ஃபேமிலி. தியா வேலை குமார்ல மூக்குல பசையை தடவி எத்தனை பஞ்சை யார எவ்வளவு எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே நம்ம ரோஷன் 9 வண்டர்ஃபுல். நம்ம பிரதீக்ஷா 10 வண்டர்ஃபுல். நம்ம சந்தோஷ் 8 வெரி குட். சோ இந்த ரவுண்டுடைய வின்னர் பிரதீக்ஷா வண்டர்ஃபுல். ஓகே இப்போ இந்த 3 ரவுண்டோட டோட்டல் ஸ்கோர்ஸ் பார்த்துடலாம். இந்த எபிசோடு சுட்டி சாம்பியனுக்கான எபிசோடுடைய 3வது வின்னர் சந்தோஷ். 2ஆம் இடத்தை தட்டி செல்பவர் ரோஷன். முதல் இடத்தை தட்டி செல்பவர் பிரதீக்ஷா.
இந்த 3 பேருக்கு வெற்றி கோப்பை மட்டுமல்ல, Zebronics always ahead, India's best multimedia speakers and peripherals வழங்கும் portable media player Mupic Beat. Okay. அது மட்டுமல்ல, இந்த 3 பேருக்கும் மேலும் ஒரு சிறப்பு பரிசு இருக்கு. வழங்குபவர்கள் யார் என்றால் அன்னை டேட்ஸ் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட். ஓகே well, இந்த வாரம் நம்ம சுட்டி சாம்பியன்ஸ் பார்த்து கண்டிப்பா வீட்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் இதே ஜாலி எபிசோட உங்களை வந்து மீட் பண்றோம். until then, bye from Nandini and கோபி. சுட்டி சாம்பியன்ஸ் சேட்ட கொஞ்சம் ஜாஸ்தி.